ஆக்டர் ரவிமரோட அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து என்ன அப்படி ட்ரீட் பண்ணாங்க, இப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது. அவர் போகும்போது ரொம்ப கிளவராக பல கோடி மதிப்புள்ள காரை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அவரோட ட்ரெஸ்லாம் அந்த விலை மதிப்புள்ள அந்த ஆடைகள்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அதெல்லாம் தாண்டி அவருக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை கரெக்டாக எடுத்துகிட்டு கிளவராக தான் போகிறாரு. அவர் ஒன்றும் வெறுங்காலெல்லாம் போல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதான் இது வரைக்கும் ரவி தனக்கான ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக நான் வெறுங்காலோடு நடந்து வந்தேன் ஈசிஆர்லேருந்து, கையில் பாக்கெட்டில் 10 பைசா கிடையாது, பர்ஸு கூட கிடையாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இல்லைங்க BMW கார் 5 கோடி ரூபா கார் எடுத்துகிட்டு போனார், அவர் வேணுங்கிற விஷயங்கள்லாம் தேவையான எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவர் வேணான்றாரு. என்னமோ ஒன்று மூணாவது நபர் இந்த குடும்பத்துக்குள் தலையிட்டு இருந்திருக்கு. மூன்றாவது நபர் உள்ளே வந்த பிறகு தான் இவங்க 2 பேத்துக்குள்ளே பெரிய லெவலில் பிரச்சனை ஆயிருக்கு. மூன்றாவது நபர் கனிஷாவாக இருக்கலாம், இவங்க தரப்பில் கனிஷா, அவர் தரப்பில் ஒரு மாமியாராக இருக்கலாம். ஏதோ ஒரு மூன்றாவது நபர் உள்ளே வந்த பிறகு தான் இவங்களுள்ள ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனை வந்து அப்படி நாளுக்கு நாள் வந்து அது வந்து விரிசலாகவே போய் இன்றைக்கி வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு. மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைக்கிற மாதிரி வந்திருக்கு. இப்போ அவங்க வந்து என்னென்னா ஒவ்வொரு தரப்புடைய குற்றச்சாட்டுகளை பார்க்குறப்ப அவர்கள் தரப்பு சில தவறுகள் செஞ்சுருக்காங்கன்னு தான் தோணுது. ரவி தரப்பில் சில வைக்கிற குற்றச்சாட்டு ஆர்த்தி சில தவறுகள் செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. இப்போ ஆர்த்தி தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பார்க்குறப்போ ரவி தரப்பில் சில குற்றம் செஞ்சுருக்காங்கிற மாதிரி தான் தெரியுது. மாறி மாறி அவர்கள் செய்த தவறுகளை பொது வழியில் போய் கொட்டிட்டாங்க. இன்றைக்கி கொட்டி அதை பொது வழியில் விவாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது.